ஹலோ, ஒரு தெரப்பி பண்ணலாமா? மனசு ஃபுல்லாக என்னமோ ரொம்ப பாரமாக இருந்துச்சு. ஒரு 2 செகண்ட் கண்ணுக்கு கேப் விட்டால் கண்லேருந்து தண்ணி தனியாக கொட்டிடும் போல். அவ்வளோ ஏதோ இனம் புரியாத ஒரு மாதிரி கஷ்டம், கவலை, சோகம், தனிமை, இந்த மாதிரி எல்லாமே ஒரே நேரத்தில் வாட்டி எடுத்துச்சுன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கிற ஒரு சுச்சுவேஷன். ஆறுதல் தேடவோ இல்லை ஆறுதல் சொல்லவோ யாரும் இல்லாத ஒரு நிலமை. அந்த மாதிரி ஒரு நேரத்தில் தான் நமக்கு அடிக்கடி ஒரு தெரப்பிஸ்ட் தேவைப்படுறாங்க, ஒரு தெரப்பியும் தேவைப்படுது. ஸோ அதை தான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் சொல்கிற தெரப்பி வேறு எதுவும் இல்லை, என்ன நானே செல்ஃப் க்ரூம் பண்ணிக்கிறது தான். நமக்கு பிடிச்ச மாதிரி யாரோட டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பேக்ரவுண்டில் ஒரு சூப்பரான சாங் கேட்டுட்டு பிடிச்ச ட்ரெஸ் போட்டுட்டு நம்மளை நாமே ரொம்ப ரசிக்கிற மாதிரி ஒரு அழகான மூமெண்ட். அப்படி பண்ணும்போது மற்ற எல்லா பிரச்சனையும் கண்ணு முன்னாடி வந்து வெளியே போயிடும். இப்போ நான் சிரித்த ஒரு சிரிப்பிலே தெரிஞ்சிருக்கோம். எனக்கு கண்ணாடி பற்றி சிரிக்கிறக்கோ இல்லை இப்படி தான் அப்படி தானே ரியாக்ஷன் பண்ணுறக்கோ எதுக்குமே மைண்ட் இல்லை. ஒவ்வொரு விஷயம் முடியிறதுக்கு முன்னாடியும் ஒரு பெருமூச்சு விட்டுட்ருக்கேன். அந்த பெருமூச்சு என்னோடய கவலை எல்லாமே சொல்லும். அழுகக்கூடாதுன்னு கான்ஃபிடெண்ட்டாக இருந்தேன். அதே மாதிரி என் மேக்கப்லாம் முடிச்சுட்டு என்ன நானே ரொம்ப அழகாக்கிக்கிட்டு எங்கே போகிறேன்னு கேட்குறீங்களா? எங்கேயோ இல்லை, சும்மா ஒரு நோட் எடுத்து வச்சுட்டு எனக்கு மனசில் தோன்றது எழுதுவேன், இல்லைனா எனக்கு பிடிச்ச புக்கை படிப்பேன். அவ்வளோதான். எனக்காக கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிப்பேன். அதுவே எனக்கு பெரிய தெரப்பியாக இருக்கும். நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா கஷ்டமும் மறந்து போயிடும். நான் இன்றைக்கி எங்கள் அம்மாவோட சாரி கட்டியிருந்தேன். அதனாலேயே என்னமோ எங்கள் அம்மா என் கூடயே இருந்து என்னை ஹக் பண்ணிக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த இன்றைக்கி பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் எனக்காக செலவு பண்ணி என்னோடய கவலை எல்லாத்தையும் மறந்து ரொம்பவே நிம்மதியாக இருக்கேன். இந்த விஷயம் உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் இதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு எப்பாவது ஒரு டைம் ரொம்பவே டவுனாக ஃபீல் ஆச்சுன்னா இந்த மாதிரி பண்ணுவீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு வேளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இருக்கிற எல்லா கவலையும் கொஞ்ச நேரத்துக்கு காணாமல் போயிடும். ஸோ ட்ரை பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை. நம்ம மட்டும் இருக்கிறனால நம்மளை யாரும் ஜட்ஜ் பண்ண போகிறதும் இல்லை. ஸோ லெட்ஸ் ட்ரை. அவ்வளோதான், இன்றைக்கி வீடியோ முடிஞ்சது.